ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு எதிராக எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும், எல்லாத்தையும் தாண்டி ஓ வராகி அம்மா உனக்கான நல்லதை நீ ஆசைப்பட்டது போலவும் விருப்பப்பட்டது போலவும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். அப்படிதான் இப்பொழுது எல்லா தடைகளையும் தாண்டி உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக நானே உன்னை தேடி ஓடி வந்துட்டேன் என் செல்லமே. தொட முடியாத தூரத்தில் உன்னுடைய கனவுகள் இருந்தாலும் தொட்டுடலாம், நாம் நினச்சதை நடத்திடலான்ற நம்பிக்கையில் நீ இருந்தீனா, அதுவும் என் மேலே பக்தி வச்சு காத்திருந்தீனா, இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் கனவுகளை நிஜமாக்கி காட்டிடுவேன். உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படவே கூடாது தானே. எல்லா விஷயங்களையும் சாதாரணமாக மேலோட்டமாக பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் அதில் களமிறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது தானே ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் உனக்கு புரியும். ஆனால் வாழ்க்கையில் எல்லாமே இப்படி தான். பார்க்குறதுக்கு சுலபமாக தெரிகிற விஷயங்களும் கேட்குறதுக்கு சாதாரணமாக இருக்கிற விஷயங்களும் இறங்கி வேலை செய்யும்போது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கும். ஆனால் நீ சரியாக திட்டமிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டினா, இந்த வராகி அம்மாவின் துணையோட நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிட முடியும் என்று சொல்லவே. நான் ஏற்கனவே சொன்னது போல உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கிறவங்க உன்னை பெற்றவங்களாகவோ, உன்னுடைய குருவாகவோ அல்லது உன்னுடைய உறவினர்களாகவோ, உன் நண்பர்களாகவோ மனைவியாகவோ இருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் விட நீ பட்ட அவமானமும் நீ வாழ்ந்த கஷ்டமான வாழ்க்கையும் உன்னுடைய தோல்விகளும் சேர்ந்துதான் உன் வாழ்க்கையில் வெற்றி அடையணுன்ற அந்த உத்வேகத்தையும் மனசுக்குள்ள உறுதியையும் உனக்கு கொடுக்கும். அதை புரிஞ்சுக்காம நான் தோற்று போயிட்டேன், இனிமே என்னால் எதுவுமே பண்ண முடியாது நீ நினச்சினா, சிலந்தி கூட உன்னை சுற்றி சிறைப்பிடிச்சு உன்னை கைதியாக மாற்றிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் நடக்கலைனாலும் நீ சோர்ந்து போகவே கூடாது என் செல்லமே. அதுவும் வெற்றி வரும்போதாவது அமைதியா அடுத்து வெற்றி பெறுவதற்கு யோசிக்கலாம். ஆனால் தோல்வி வரும்போது அமைதியாக உக்காந்துடாம எழுந்து எரிமலையாக வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா தோல்வி வரும்போது அடுத்த முறை வெற்றி பெறுவதற்கு இன்னும் அதிக உழைப்பை கொடுத்தால்தானே முடியும். இன்னைக்கு உனக்காக கை கொடுக்கவும் உனக்கு உதவி செய்யவும் ஒருத்தருமே இல்லையே நினைக்காத. உனக்காக கைத்தட்டி உன்னை பாராட்டவும், உன்னிடம் வந்து கை கொடுத்து அவர்களை அறிமுகப்படுத்திக்கவும் இந்த உலகமே நாளைக்கு உன் பின்னால் காத்திருக்கும்படி உன்னாலேயே செய்ய முடியும். ஆமேன் செல்லமே. நீ முயற்சி செய்யும்போது நிச்சயமாக இது எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்த முடியும். நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா முழு மனசோட உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். குழந்தை வரம் கேட்ட பிள்ளைகளுக்கு அதை குறைவின்றி அளிப்பேன். வீட்டில் பிரச்சனை இருக்கிறதையும் சண்டை சச்சரவுகளை சமாளிக்க முடியாமல் திணறும் பிள்ளைகளுக்கும் இல்லற வாழ்க்கையை அமைதியாக ஆக்கி கொடுத்து இனிமையான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன் செல்லமே. ஆனால் நீ நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக வாழணும்னா அவசரப்பட்டு வாய் தவறி வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. ஏன்னா வாய் தவறி நீ பேசுகிற பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் கை தவறி விழுகிற கண்ணாடியை விட கூர்மையானது. கண்ணாடி கையிலிருந்து தவறி கீழே விழுந்துட்டா எப்படி யாருடைய பாதத்தையாவது காயப்படுத்திடுமோ, அதே போல நீ வாய் தவறி பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்களுடைய மனசை குத்தி காயப்படுத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே எந்த இடத்துலையும் என்ன பேசுகிறோங்கிற வார்த்தைகளில் தெளிவாக இரு. என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு பேச கற்றுக்கோ என் செல்லவே. இப்போதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், என்னதான் ஓடி முயற்சி செஞ்சாலும், விடாமல் அயராது உழைச்சாலுமே கூட எதுவுமே பெருசாக பலன் கொடுக்கலன்னு நினைக்கிறியா? உனக்கான பலனை கொடுப்பதற்கு
இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடிதானே வந்திருக்கேன். நிச்சயமாக நீ பாக்கியசாலியாக அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாறதான் போற. நீ முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருந்தீனா உன் உழைப்புக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக நான் தந்தே தீர்வேனேன் செல்லமே. சில நேரங்களில் நீ என்னை தேடி வந்து வணங்கக்கூட முடியாத அளவுக்கு உனக்கு வேலை இருக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நீ என்னை தேடி வரலைனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நீ மனசார என்னை நினச்சா பக்தியோடு இருந்தாலே அதுவே எனக்கு போதும் என் செல்லமே. உன்னுடைய உழைப்பிலும் வேலையிலும் நீ எந்த அளவுக்கு கவனத்தோடு அதை மனப்பூர்வமாக மனசார ஊன்றி செய்கிறாயோ அது கூட என்னை பிரார்த்திக்கிறது போலதான். உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செய்யும் பட்சத்தில் அதற்கான பலனை கூட நான் நிச்சயமாக தருவேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது நடந்து நீயும் பலசாலியா புத்திசாலியா பாக்கியசாலியாக மாறப்போற. எப்போவுமே மனித வாழ்க்கையில் சின்னஞ்சிறு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரதான் செய்யும். அதை நீ உட்காந்து மனம் திறந்து பேசினாலே சீக்கிரமே ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். அது தெரியாமல் நீ இத்தனை நாளாக ஒரு பிரச்சனையை மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு நீயே உறுத்திக்கிட்டும் வருத்திக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாய் தானே. என்னெல்லாம் நடந்துருமோன்னு எப்படிலாம் கற்பனை செஞ்ச. இப்போ எல்லாமே மாறிடும். ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ சங்கடமோ இருந்ததுன்னா அதை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட உட்காந்து பேசி அதை தீர்க்க முயற்சி செய்ய செல்லமே. அதை விட்டுட்டு சும்மாவே நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீன்னா அதுக்கு ஒரு முடிவு வராமலே போயிடும். எந்த இடத்துல உன்னை அடுத்தவங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னு நீ அழுதியோ அதே இடத்துல நீ கனவிலும் நினைக்காத அற்புதங்களை செஞ்சு உன்னை உயர்த்தி காட்டி உன்னை சிறப்பாய் நான் வாழ வைப்பேன். அதற்கு முதல் கட்டமாக நீ எப்போதும் எங்கும் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களிலுமே கூட பொறுமையாக இருக்கணும். உனக்கு எல்லா நற்பண்புகளையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன். உன் கர்ம வினைகளையெல்லாம் காணாமல் போக செய்து நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ நம்பிக்கையை மட்டும் கைவிற்றக்கூடாது என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை நீ நம்பும் பட்சத்தில் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலகாமல் நீ நினச்சதையும் நீ ஆசைப்பட்டதையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். என்ன ஆனாலும் நீ நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. எது நடந்தாலும் எல்லாத்தையும் உன் நன்மைக்கு தான் நான் நடத்துகிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. தடங்கல்களோ சிக்கல்களோ வந்துருச்சுன்னா அதுக்காக வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்காம எல்லா கெட்டதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்குன்ற அந்த நம்பிக்கையோடு நீ செயல்பட்டாலே போதும். இப்போதைக்கு நீ கவலைப்படவே வேணாம். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா அனைத்தையுமே உனக்கு சாதகமாக மாற்ற போகிறேன். நட்போ அல்லது காதலோ கணவனோ அல்லது மனைவியோ எந்த உறவாக இருந்தாலும் உனக்கு பிடிச்சா அவங்க உன்கிட்ட வந்து பேசணும். உனக்கு பிடிக்கலைனா அவங்க உன்னை விட்டு போயிடணும்னு நினைக்காத. ஒருத்தர் உன்னிடம் வந்து பேசவும் அன்பு செலுத்தவும் நீ கட்டாயப்படுத்தவே கூடாது. அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நட்பு சொந்தக்காரவங்க காதல்னு எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களா பிடிச்சி உன்னை நோக்கி வந்தாங்கன்னா அவர்களை நேசித்து அன்பை கொடு. நீ வேணான்னு உன்னை விட்டு யார் விலகி போனாலும் நீ கெஞ்சி கேட்டு யாசிச்சு நிற்க வேண்டாம் என் செல்லமே. எத்தனை கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அத்தனையையும் தாண்டி இந்த வராகி அம்மா உன்னை ஜெயிக்க வைப்பேன். எனக்கு நன்றி சொல்வதை மட்டும் நீ மறக்கவும் கூடாது, நிறுத்தவும் கூடாது. ஏன்னா இப்போதைக்கு நான் உன்னை சோதிக்கிறதே உன்னுடைய நன்றி உணர்வைத்தானே. உன்னை பக்குவப்படுத்துவதற்கும் வாழ்க்கைனா என்னங்கிறத உனக்கு புரிய வைக்கிறதுக்குங்காக தான் இப்போது நான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கேன். இந்த வராகி அம்மாவின் பாதத்தை இறுக்கமாக பற்றி கொண்டாயே ஆனால் உன் கஷ்டம் எல்லாம் பனித்துளி போல காற்றுல மறைஞ்சு போயிடும். ஆமீன் செல்லமே. அதிகாலையில் சின்ன சின்ன செடிகளிலும் புற்களிலும் நீ அந்த பனித்துளியை பார்த்துருப்பதானே. ஒரு துளி சொட்டு நீர் எப்படி கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்தவனே காணாமல் போகுதோ அதே போலதான் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் காற்றோடு காற்றாக கரைச்சி விட்டு வெயிலில் உருக போக வச்சு காணாமல் போக செய்ய வேண்டிய வேலைகளை
நான் பார்த்துக்கிறேன். மெல்ல மெல்ல உன்னுடைய எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் நான் உனக்கு விடுதலை கொடுத்துட்றேன். நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்னால் உன்னை நன்றாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. இதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டமோ துக்கமோ வரும்போது அதை யாருக்கிட்டையும் போய் சொல்ல வேணாம். முடிஞ்சா என்கிட்ட வந்து சொல்லு. உனக்காக நான் உதவி செய்கிறேன். அதை விட்டுட்டு உதவின்னு கேட்டு யார் காலிலும் போய் விழுகக்கூடாது என் செல்லமே. நீ அழுதாலும் சரி, கீழே போய் விழுந்து பாதத்தை வணங்கினாலும் சரி, அதற்கு உகந்த இடமாக இந்த வராகி அம்மாவின் பாதம் மட்டும் இருக்கட்டும். வேறு எந்த மனிதர்களையும் நம்புவதோ அவங்க கிட்ட எதையாவது எதிர்பார்த்து காத்திருப்பதோ உனக்கு வேண்டாம் என் செல்லமே. கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படுறதை நிறுத்தினாலே என் அருள் முழுவதுமாக உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையிலையும் புது வாய்ப்புகளை உன்னால் பெற முடியும். இந்த வராகி அம்மா தான் உன் வாழ்க்கைக்கான ஒளியை தருவேன்னு முழுசா நம்பு. உனக்கு பிடிக்காத விஷயம் எது நடந்தாலும் ஒரு நிமிஷம் என் பேரை சொன்னீனா போதும். வஜ்ரகோஷம், அதாவது சிம்ம வாகினின்ற இந்த பேரை நீ சொல்லும் போதே நான் உன் நினைவுக்கு வந்து உன் வாழ்க்கையை கையில் எடுத்து உனக்கான விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறேன். என்ன நடந்தாலும் நீ பயப்படவோ கலங்கவோ வேணாம். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றிங்கிற தீபத்தை நான் ஏற்றுவேன் என் செல்லமே. இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ற நம்பிக்கை உனக்கு வந்துருச்சு தானே? உன் மனசில் எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த வராகி அம்மாவை முழுசாக நம்பு. இப்போது நடப்பது எல்லாத்தையும் நான் தான் நடத்துகிறேன்ற உண்மையையும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. முதல்ல கவலையை தூக்கி போடு. நான் உனக்கு கொடுக்கக்கூடியது மருந்து போல கசப்பாக இருந்தாலும் இந்த அனுபவங்களும் இந்த கஷ்டங்களும் தான் உன் வாழ்க்கையை நன்மையானதாக மாற்ற போகுது. உன்னுடைய நன்மைக்காக தான் இந்த வராகி அம்மா இப்போதைக்கு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நடப்பது எல்லாமே என் அருளால் தான் என்பதை புரிந்து கொள். எல்லாமே உன் விருப்பப்படி உனக்கு பிடிச்சதுபடி நடக்கும் போல இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பக்தர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மனபாரத்தையும் வாழ்க்கைக்கான கஷ்டத்தையும் நானே சுமந்து அவங்களுக்கு நல்லதை நடத்திடுவேன் என்று சொல்லவே. அப்படிதான் இப்போது என்னையே முழுசாக நம்புகிற உன் வாழ்க்கையில் வறுமையை எல்லாம் தாண்டி வாழ்க்கைக்கான வளத்தையும் செல்வத்தையும் கொடுக்க போகிறேன். நீ அழுதுகிட்டே இருக்காம கண்ணீரை தொடச்சிக்கிட்டு தைரியமாக எழுந்து நில்லு. தோல்வியை தாண்டி நீ வெற்றியை பெறுவாய் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கை முழுவதுமே நிம்மதி நிறைஞ்சதாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இனி வெற்றிகள் கூட நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும். உயரத்திலிருந்து பார்க்கும்போது, ஆகாய விமானத்தில் கூட பயணம் செய்யும்போது மற்ற எல்லாமே சிறுசாக தெரிகிறது போல மற்றவர்களும் உனக்கு சிறியதாக தெரியலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும்போது நீயும் ஏதோ சிறியவர்களில் ஒன்றாகத்தான் இருக்கிறாய் என்பதை புரிஞ்சுக்கோ. சின்னஞ்சிற ஆத்மாவாக நீயும் மற்றவர்களில் ஒருவன் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற அந்த ஆணவம் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், அன்பா பாசமா பணிவா நடந்து கொள்ளக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்லமே. இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் கனவுகளை நிறைவேற்றுவேன். நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் அழகாக உனக்கு முடிச்சு தர்றேன். தோல்வி அடைஞ்சா திட்டத்தை தான் மாற்றணுமே தவிர உன்னுடைய குறிக்கோளை மாற்றக்கூடாது. உன்னுடைய குறிக்கோளையும் லட்சியத்தையும் நிறைவேற்றி உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேண்டியது தான் என்னுடைய முதல் கடமை.